ஜோதி ஒரு டீ ஒன்று போடு. சும்மா பொழுதனைக்கும் செல்ல நோண்டிட்டு வீட்டுல ஒரு வேலையும் பாக்குறது இல்ல. அப்பப்போ மூஞ்சிக்கு டீ வேற. இது ஜோதி இல்ல, என்ன பிடிச்ச வியாதி. என்ன அங்க என்னமோ முணங்குற சத்தம் கேக்குது? இல்ல உழைக்கிற ஆம்பளைக்கு வீட்டுல ஏதாவது மரியாதை இருக்குதான்னு கேட்டேன். அது உழைக்கிற ஆம்பளைக்கு கொடுக்கலாம். நீ என்ன கிழிக்கிற? வீட்டுல அப்படியே என்ன கோடி கோடியா வந்து கொட்டிட்டியாகும். பார்க்கத்தானே போற, பாரு கோடி கோடியா ஒரு நாள் வந்து கொட்ட தான் போறேன் உன் மண்டையிலேயே. சப்பா, உனக்கு வாய் மட்டும் இல்லைனா நாய் தூக்கிட்டு போயிடும். ஏறு காலங்காத்தால ஒரு டீ கேட்டது குத்தமா நொய்யின்னு காருமா. யாராவன்? யாருது? இதுவே ஒரு தரித்திரம், இதை தேடி இன்னொரு தரித்திரம் வந்திருக்கு. என்னத்த சொல்ல. சரி விடு விடு, அதெல்லாம் கண்டுக்காது. ஆனா இங்கேரு உன்னையெல்லாம் உங்க அப்பன் சொன்னான் பாத்தியா, குனிஞ்ச தலை நிமிர மாட்டான், மூடின வாயை திறக்க மாட்டான்னு. அவனை குனிய வச்சு குத்தினா சரியா போகும். உங்க அப்பன் மட்டும் என்னவா நல்லா படிச்சிருக்காரு, சொந்த வீடு இருக்குன்னு சொன்னாரு. இங்க வந்தாதான் தெரியுது நீ ஒரு படிக்காத தற்கூரின்னு. தற்கூரியா? தமிழ்நாட்டுல இந்த வார்த்தை எப்படி ஃபேமஸ் தெரியுமா? இப்ப ஆமா ஆமா, அதெல்லாம் உனக்கு என்னத்த தெரிய போகுது. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னடா பாலிஷ் போட்ட கார் மாதிரி வந்து நிக்கிற? நாசமா போச்சு. அட நல்லதா போச்சுன்னு சொல்ல வந்தேன்டா. அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணு பேர் என்ன? என்னடா வித்தியாசமா வெள்ளக்காரியா கட்ட போற? அது சரி, வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்களாம்? பாப்பான்னு கூப்பிடுவாங்களாம். அது ஒண்ணும்டா, யார் யார் வீட்டிலலாம் பொம்பளை பிள்ளைல பாப்பான்னு கூப்பிடுறாங்களோ அதெல்லாம் வீட்டில் ஒரு வேளை பார்க்காது. அது சரி, அது விடு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, நீ என்ன மேட்ரு? காந்தி ஜெயந்திக்கு என்ன வரிசையா போய் மொட்டையா போட முடியும்? ஓ, நாளைக்கு ஒயின் ஷாப் இருக்காதோ? ஓ அப்படி, நமக்கு வேலை வந்துருச்சுன்ற இடம் பிடிச்சாங்க குமாருக்கு வேலை வந்துருச்சு. அது சரி, போய் இடத்த பிடிச்சி கொடுத்தா கமிஷனு. ரைட்டு விடு. ஏய் ஜோதி, இயாரு எனக்கு வேலை வந்துருச்சு, வர்றப்ப காசோட வரேன் பாத்துக்க. ஆமா, கலெக்டர் உத்தியோகம், கிளம்பு. ஏ அப்பா, என்னடா அப்படி புத்தனை பேர் நிக்கிறாங்க? வேணாம்னே, ஆளு பல்கா இருக்காங்கனே, அடிச்சு போடுவாங்கனே. ஏறா அதெல்லாம் பார்த்தா முடியாது. ஆனா பூரா பேரு செகண்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டு வந்த மாதிரிலாம் தெரியுது. இங்க முன்னாடி ஒருத்தன் பாரு, மோட்டர் போட்டு ஓட்டிக்கிருக்கான் பாரு. திரும்பி வேற பாக்குறேன். சரி ரைட் விடு. இங்கே நீ ஒன்றும் பயப்படாத, நான் எப்படியாவது கூட்டத்தை கலைச்சு விடுவேன். சரியா? நீ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வேணாம்னே. டேய் வேணாம்னே வீட்டுல உங்க அண்ணி கிழிச்ச கிளிய பார்த்தல, அப்புறம் காசோட இல்லைன்னு இருக்க டவுசன் அவுத்து விட்டுருவாங்க. நான் போறேன் பாருங்க. அடி வாங்கிட்டு வந்துடாத, பிதுக்கி விட்டுருவாங்க. கொஞ்சம் லைட் அழைக்கணே, கொஞ்சம். டேய் 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 வா, இங்க வா. இருண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே. கொஞ்சம் போப்பா தம்பி, போப்பா. நாங்க கால் வலிக்க நிக்க. ஏய் 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 போப்பா அங்க. அடிச்சு இங்க பத்துறாங்க. வர பின்னாடி ஒரு பெருசு, இது எங்க நிக்கிறோம்னே தெரியாம லேகியம் ஊத்திக்கிட்டு இருக்குவாரு. அதெல்லாம் விட்டுரு. யாரு இங்க கையை ஆடுற ஆட்டத்தை பாரு, அதுக்கெல்லாம் பாட்டில் கேக்குது. ஊர்வாயோட நிக்கிறாருண்ணே. நேரா போய் குழிய தோண்டி படுக்க போட்டுற வேண்டியதான். அங்க வரு தொட்டு சைடு சே மெயின் டிஷா தின்னுக்கிருக்கானப்பா. சரி விடு, இங்க வர. நீங்க கொஞ்சம் வந்து நக்கிக்கங்கப்பா. வாங்கப்பா. நான் நக்கறதுக்கு வரலையா, சும்மாரியா. தம்பிகளா வாங்கப்பா. இரா யோசிக்கிறேன். வாங்கப்பா. போங்கப்பா. போக முன்னாடியே போக ஏறுதப்பா. வாங்கப்பா. நீ என்ன கூட வர? யோசிக்க போடுறா. அடிச்சு போடுவாங்க தனியா போனா. இப்ப பாரு. என்ன அடிக்கிறாங்க? என்ன அடிக்கிறாங்க? இப்ப இவங்க எப்படி கூட்டம்னு எனக்கு இப்ப காங்கிறேன் பாத்தியா? பாரு பொறுமையா பாரு. ஏய், இந்த பக்கத்து கடையில சரக்குக்கெல்லாம் 5 ரூபா கம்மியா தராங்களாம், அது தெரியுமா உனக்கு? அப்படியா? நான் முதல்ல போறேன். பக்கத்துல விலகியா, நான் முதல்ல போறேன். பிச்சைக்கார பையில ஓடிட்டாங்க பாத்தியா? 2 பேர் மட்டும் நிக்கிறாங்க. இன்னும் நிக்கிறாங்களா? 2 பேர் மட்டும். என்ன ஓடிட்டாங்க? என்னடா அது? ஒருத்தன் வடகொரிய அதிபர் மாதிரி இருக்கான், இன்னொருத்தன் மந்திரவாதி மாதிரி இருக்கான். போக மாட்டாங்களோ? ரைட்டு விடு. அண்ணே என்ன அண்ணே, நீங்க போலையாண்ணே? நாங்க போலப்பா தம்பி. அண்ணே கொஞ்சம் நகண்டிங்கன்னா நான் அப்படியே போயிருவேனே. நீ யாருன்னு தெரியும், நீ தெரியுமா? இருக்குன்னு எனக்கு தெரியும். மரியாதையா போயிரு, அதுக்கு ரொம்ப நல்லது. டேய்,
நம்ம அவ்வளோ ஃபேமஸ் அவார்டா இருக்கோம். நீ என்ன அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க? இல்லண்ணே, ஆ உங்களை யாருன்னு தெரியாம விரட்டுறத பத்தீங்களா? ஆளை பாருங்களேன். இரு இப்போ பாரு. அண்ணே அண்ணே கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் அப்படியே போய் வாங்கிட்டு அப்படியே போயிடுவேனே. 2 பேர் தானே இருக்கீங்க. டேய் ஆறா நீ? இவன் அடிக்கவே வேணாம்டா. ஏய் ஜேரு இவன் அடிக்கவே ஓடி வேணாம். போயிரு டேய். அப்படியே போயிரு இல்ல வச்சுக்கோ. மூஞ்சி மோன அவனை உடைச்சு. புரியுதா? இவன் இவன் அடிக்கவே வேணாம். இவன் மேல விழுந்தாலே நஞ்சிருவோம் நம்ம. இப்ப பாரு என் வலிமையை பார்க்க தாண்டா போறாங்க. என்னடா வலி? அண்ணே என்ன தெரியலையா? யாரா நீ? அண்ணே அன்னைக்கு கூட டீ கடையில் நம்ம பார்த்தோம்ல, தெரியலையா அண்ணா? கண்ணு உள்ள போயிருச்சு. தெரியலையே. இல்ல டீ கடையில உட்காந்து இந்த காவிக்கா கட்சியை போட்டு கிளிகளின்னு கிழிச்சுக்கிருந்தீங்களே. யாரு யாரடா கிழிச்ச? ஏய் தலைவனை பத்தியா டேய்? தூக்குறா சரக்க. என்னக்கா இவ்வளவு கூட்டம்? அப்புறம் ஒரு 1 கிராம் நகை வாங்கினா 1 கிராம் இலவசம்னா கூட்டம் கூடாதா பின்ன? இது மட்டும் இல்லக்கா, ஃபர்ஸ்ட் பில் போடுற 3 பேருக்கு தான் இந்த ஆஃபர் அக்கா. அதெல்லாம் சரிப்பா. ஆனா குமார்னு ஒருத்தன் வருவானா, அவன் நம்ம எல்லாரும் தள்ளி விட்டுட்டு முன்னாடி போயிருவானா, அவனை மட்டும் விடவே கூடாதுப்பா. அந்த குமார் வரட்டும், கொசுவை நசுக்கிறாப்புல நசுக்கிறேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா நீங்க கவலைப்படாதீங்க, கத்தி வச்சிருக்கேன் ஒரே ஏத்துதான். வரட்டும் பாப்போம் ஒரு கை. டேய் ஏண்டா என்னண்ணே? இங்க என்னமோ ஒரு பெரிய கியூ நிக்குது, நம்மள ஒருத்தனும் கூப்பிடல என்ன வரைக்கும்? ஒழுங்கா விசாரிச்சியா? தெரியலையேண்ணே. அண்ணே ஆ போன வட்டம் ஒயின் ஷாப் கூட்டத்திலேயே அடி வெளுத்தாங்க நம்மள. ஆனா வாங்கிட்டோம்ல. இது லேடிஸ் கூட்டம்ண்ணே, அடி வாங்கினா அசிங்கமா போயிடும். உட்ரா, லேடிஸ் கூட்டமா இருந்தா என்ன, நமக்கு கமிஷன் தானே முக்கியம். ஆனா இன்ன வரைக்கும் ஒன்றும் தகவல் வரல. நீ எல்லாம் என்ன வேலை பார்க்குற என்கிட்ட? இந்த வருது ஃபோன் வருது. என்ன மற்று? மாமி சொல்லுங்க மாமி. சரி மாமி. ஓகே மாமி. அங்கே தான் நிற்கிறேன் மாமி. ஓகே மாமி. சரி. பத்தியா மேட்ரு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. என்னண்ணே? இந்த ரீனா ஜுவல்லரி இருக்குல்ல? ஆமாண்ணே. இல்ல அங்க ஆமாண்ணே. அந்த ஜுவல்லரியில 1 கிராம் நகை வாங்கினா 1 கிராம் இலவசமா தராங்களாம். அதனாலதான் பூரா பொம்பளையில இப்படி நிக்கிறாங்க. இப்ப யாருண்ணே போன்ல? நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு உஷா மாமின்னு ஒன்று இருக்கு. சரிண்ணே. அது நகை கடைனா வாயை பொழந்துட்டு போயிடும். சரியா? அதுதான் இப்ப போன் பண்ணுச்சு. சரிண்ணே. இப்ப அதுக்கு நம்ம போய் இடத்த புடிச்சு கொடுக்கணுமா? புடிச்சு கொடுத்தா தான் நம்ம கமிஷனு. லேடிஸ் கூட்டம்ண்ணே. என்னடா எல்லாத்தையும் எங்க போனாலும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அடிச்சா அசிங்கமா போயிடும். அடிச்சா அசிங்கமா தான் இருக்கும். நீ போய் வீட்டுல சொல்லாம இருந்தா செத்தேன். இப்ப பாரு, இந்த பேரு கடைசியா ஒரு பாட்டி நிக்குது பத்தியா? அந்த பாட்டிட்ட போய் கேட்டு போறேன் பாரு. இப்ப பாரு, அப்படியே இந்த பாட்டி வழியா போய் அப்படியே போயிருவேன் பாரு. அப்படியே போயிருவேன் பாரு. குஸ்மி மேடம். யோ என்ன நீ 100க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி யூடிசின்னு போட்டு விட்டுருவேன் பாரு. அண்ணே வேணாம்ண்ணே. இங்கேறா ஈவிடிசிங்கில் உள்ள போறத பத்தி கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இது கம்ப்ளைண்ட் பண்ணுது பாத்தியா? ஆஹா, இப்ப என்னடா பண்றது? இவங்களை கலைச்சே ஆகணும். இங்க வா நல்லா நான் நான் ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதைக்கு அப்படியானே அப்படின்னு கேட்டே இருக்கும். புரணி பேசுவேன். அது புரணிதான் அவங்களை பொறுத்தவரை புரணி. நம்ம சும்மா ஒரு டுவாங்க ஒரு கதை. தம்பி, என் தம்பி இருக்கால தம்பி, வீட்டுக்காரமால சொன்னீங்க. புட்ரா கதை ஃப்ளோவா போக விடணும். தம்பி இருக்கான்ல, ஆமா, தம்பிக்கு காலேஜ்ல படிக்கிற இடத்துல எங்கிட்ட ஒரு லவ் ஆகி போச்சு. அவன் அப்படியே என்கிட்ட கூட்டிட்டு ஓடிட்டான். அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா அவங்க 2 பேர் வீட்லயும் ஒரே சண்டை ஆகி போச்சு. அப்புறம் சண்டை ஆகி போனதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன, மாமி இடத்த பிடிச்சிருச்சு, உனக்கு இடம் போயிருச்சு, போகாது. ஊர் கதை கேட்கறேன் வந்துருவாளுங்க வாயை பொழந்துக்கிட்டு. மாமி ஹாப்பியா மாமி? ரொம்ப தேங்க்ஸ்டா அம்பி. தேங்க்ஸ் நீங்க வச்சுக்கோ மாமி. கமிஷன் கொடு மாமி. கொஞ்சம் குறைச்சுக்கோடா அம்பி. குறைச்சிட்டேன் போதுமா? சரி இந்த அப்படி. சூப்பர் மாமி, நல்லா நகையா போட்டு ஜாலியா தெரியுங்க. என்னடா ஜோதி லைட்டை போடு. ரைட் வந்துருச்சு. என்னடா அது வருன்னு 2 வேலை வந்துச்சு. அப்புறம் 2 மாசம் ஆச்சு, ஒரு வேலையும் காணோம். கையில வேற காசு இல்லை. இந்த பிள்ளைகிட்ட மூஞ்சிலே முழிக்க முடியாதே, சும்மாவே கழுவி ஊத்துவா. என்ன ஆச்சு? குமாரனே என்ன? சாரிண்ணே. ஏழை என்னடா இல்லண்ணே, கல்யாணமே ஆயிடுச்சா? கண்ணு முன்னு தெரியாம வர்ற? அப்படிலாம் இல்லண்ணே.
ஒரு இடத்த இடம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 கோடி ரூபா தரேன். ஆமா. 1 கோடியா? ஆமாண்ணே, உண்மைதானா? உண்மைண்ணே. ஆ? ஆமாண்ணே. 5க்கும் 10க்குமே ஒரு கூட்டம் கல்லுமேடா. 1 கோடி ரூபாண்ணே. வாடா வாடா கம்மியுதுண்ணே. வாடா வாடா. ஆஹா டேய், இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லடா. நான் சொன்ன- இரு, ஒரு நிமிஷம் கையிலே கட்டிக்கிறேன், இல்லைன்னா இதை அவுத்து விட்டுருவாங்க. வாணே டக்குன்னு சொன்னா கேட்க மாட்டேன்ற நீ வாணே. வாணே இடத்த இங்க பிடிக்க போனாலும் மரியாதையா போகணும்டா. இரா 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 இரா. ஓ, இதனால லட்சக்கணக்கில் கூட்டம் இருப்பாங்க போல. சொன்னா கேட்க மாட்டேன்ற வாணே. நீ வாணே உட்காருனே. இருக்கிறதா ஒத்து விட்டுறாரா? இரா. என்ன பூரா பேர் இந்த சேரை பார்த்த மணிக்கு நிக்கிறாங்களே, என்ன மேட்ரு? இந்த 1 கோடி ரூபால அது ஏய், தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது, என்னன்னு கேட்போம் இரு. இந்த மொத்த கூட்டத்தில் இந்த ஆளை பார்த்தா தான் கொஞ்சம் படிச்ச ஆள் மாதிரி தெரியுது. குஸ்மி, ஆமா, என்ன பண்ணா இதுக்கு 1 கோடி தராங்களா? தெரியாமலே வந்து நிப்பியா நீ? தெரிஞ்சா ஏதாவது சொன்னேன்னா நானும் உனக்கு ஒரு கமிஷனை போட்டு தந்துடுவேன். நான் 1 கோடி வாங்க பாப்பேனா இல்ல ஒன்ட்ட கமிஷன் வாங்க பாப்பானா? ஓடி வாங்கிட்டு பூரா பேரும் தெளிவா ஆளை இருக்காங்க. பார்த்தா டம்மி பீஸா இருக்கிறாரு. பேச்சா பாரு. இடம் பிடிச்சா குமாரு. ஆளை பார்த்துல இடம் போடாதயா, அவன் ஒரு சோப்பலாங்கய்யா. யோ, இப்போ என்ன செய்யறது? இவ்வளோ கூட்டம் இருக்காங்க, இவங்களுக்குள்ள போய் நம்ம எப்படி இடம் பிடிக்கிறது? என்ன நடக்குது என்னன்னே தெரியலையே. கொஞ்சம் பொறுன்னு வெயிட் பண்ணி. ஏய், பின்னாடி ஏதோ ஒரு அம்மா வருது, தள்ளி வழி விடு வழி விடு. கூட்டத்தை பார்த்தா பெரிய கூட்டமா இருக்கே, எப்படியாவது இவங்களை ஏதாவது பண்ணி கமிஷன் அடிச்சிருந்தா. உங்களுக்கு எல்லாம் 1 கோடி ரூபாய் வேணுமா? ஆமா ஆமா ஆமா. அதுக்கு ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? இந்த சேர்ல யாரு, காலி சேர்ல யாரு முதல்ல உட்கார்றாங்களோ என்னம்மா அதுக்குள்ளயா? சொல்லி முடிச்சிடுறேங்க. நீ எப்ப சொல்ல, நாங்க எப்ப வாங்க? இருங்க சொல்றேன். இந்த காலி சேர்ல உட்கார்றவங்க வேற ஒரு நாட்டுல குழந்தையா பிறந்து, வேற நாட்டுல குழந்தையா பிறக்கவா? இருப்பா சொல்லிக்கிறேன். குழந்தையா பிறந்து வளர்ந்து எல்லாருடைய பாவத்தையும் தீர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொடூரமா கொல்லப்படுவாங்க. யார விருப்பமா இருக்கீங்களோ அவங்க இந்த சேர்ல உட்கார்ந்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் உங்களுக்கு அள்ளிட்டு போயிடலாங்க. இது தேவையா? நம்மளுக்கு என்னங்க வேலை? கஷ்டப்படுறதுக்காக யாராவது உட்காருவாங்களா? ஏமா நீ வேற வாமா பேசாம. அது அம்மாக்கு மன வளர்ச்சி பாதிக்கப்படுது. தூக்கிட்டு போங்க அங்கிட்டு. நீங்க போங்க பூரா பேர் அங்கிட்டு. போங்க அங்கிட்டு. சாக போறனால நீ ஏமா போய் உட்கார்ந்து சாகுறேன்ற? வாமா. ஆஹா, நமக்கு தெரியாமலே நிறைய பிட்டு வச்சிருக்காங்கல்ல இவங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, என்ன வரிசையா? இவங்க எல்லாம் என்ன அது என்ன நினைச்சிருக்காங்க? தாஞ்சாவூர் இருக்குமா? வாமா, அத அனுபவிக்க நீ இருக்கணும்லமா. செத்து போயிரு. ஒன்னும் மேட்டர் இல்ல. பனி நேரத்துல பூரா பேருக்கு காது அடைச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். எங்கம்மா போற? 1 கோடி தராங்கல்ல, அதுதான் வந்திருக்கேன். வந்துருவியா? ஆமா ஆமாவா? செத்து போனா நான் 1 கோடி அனுபவிக்க நீ இருக்க மாட்ட. வா முத. போதுமாப்பா, ரொம்ப லென்த்தா போய்க்கிறீங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. போங்க அங்கிட்டு. போங்க அங்கிட்டு. ஆளும் மண்டையிலையும் பாரு. சத்தியமா இதை பிரிச்சு எனக்கு தெரியாதுனே. என்ன தெரியாது? இந்த 1 கோடி உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? கொண்டு போய் என்னை கொல்ல பாக்குறேன். என்னைய போடா இல்லனே. நீங்க இப்ப சொல்லிட்டீங்க, நான் என்ன சொல்லணும்? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். அப்படியே போயிரு. அடி சாத்தி முடியும். போயிருங்க அண்ணே, போயிருங்க. இங்க வா. நீ என்னையா இதெல்லாம் என்ன பிசினஸா பண்ணிட்டு தெரியா? நீ உன்னைய பத்தி எனக்கு தெரியுயா? தெரியுமா? எப்படி தெரியும்? நீ தானே இடம் பிடிச்சா குமாரு. பேரெல்லாம் கரெக்டா சொல்லுது. நீ உட்காருறியா? நான் எதுக்கு உட்காரணும்? நான் எதுக்கு உட்காரணும்ன்றேன்? யாரையாவது இடம் பிடிச்சு தேவையே இல்லை, தேவையில்லை. யாரும் வராதீங்க, எல்லாரும் போயிருங்க. யாரும் வராதீங்க. இந்த பொம்பளை ஏதோ ஃப்ராட் பொம்பளை. நீ என்ன இப்ப இவ்வளவு இப்பதான் பெரிய கூட்டத்தை கலைச்சு விட்டுருக்கேன், நீ வாட்டுக்கு போய் நின்று இருக்க? யோ அந்த மனுஷனே உட்காரும்போது உனக்கு என்ன வந்துச்சு? இங்க அந்த கண்ணி போயிருங்கிட்டு பிரிச்சு விடுவேன். போயிருங்கிட்டு மகனே தடுக்காதே, நான் அவனே வா. போறேன். யோ, பாக்க வெள்ளக்கார நடிகர் மாதிரி இருக்க, நீ என்ன போய் லோ உட்காந்துட்டு இருக்க? இது என்ன மேட்டர்னு தெரியுமா உனக்கு? நல்லாவே தெரியும் மகனே. இதுல உட்கார்ந்தா 1 கோடி தருவாங்க, ஆனா வாங்குறதுக்கு நீ இருக்க மாட்ட. 1 கோடிலாம் இல்ல மகனே, இலவசமா உலகத்தின் பாவத்தை நான் சுமக்க போறேன். யோ, என் பாவத்தையும் என்னால சுமக்க முடியலையா? நீ எப்படியா எல்லார் பாவத்தையும் சுமக்க? வேணாம், சொன்னா கேளியா? யோ, சொன்னா கேளியா? யோ, என் பாவத்தை என்னாலேயே சுமக்க முடியல. என் குடும்பமே என்னை கழுவி ஊத்துது. நான் பண்ற பாவம்லாம் எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சவங்க பண்ற பாவம்லாம் எனக்கு தான் தெரியும். உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க பாவத்தெல்லாம் நீ எப்படியா சுமப்ப? அம்மா, உன் பேர் தான் என்னையா? யாரையா நீ? நான் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவா? ஐயோ, இவ்வளவு நாள் என் பாவத்தை சொல்லி சொல்லி குற்றப்படுத்தின உலகத்துக்கு மத்தியில இப்படி ஒரு ஆளா? எங்கெங்கேயோ போய் இடம் பிடிச்சேனே. இவர் மனசுல இடம் பிடிக்காம போயிட்டேனே.
இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் நீ தான் உண்மையான தெய்வம். இனிமே உங்களை விட்டு போக மாட்டேன். இடம் பிடிச்சேன்ல, இனிமே பாரு அவனைக்காண்டி ஆளை பிடிக்கிறேன். யாருன்னு எல்லாரையும் அவன்கிட்ட கூட்டு வரேன் பார். எவனா ஒருத்தர் சிக்குவான், கண்டிப்பா சிக்குவான். கூட்டு வரேன் பார். இந்த வரேன் பார். ரைட். பாஸ் நில்லுங்க பாஸ். அப்புறம் எங்க போறீங்க? சரக்கு வாங்க போறேன். பார்த்தா வேணும் மியூசிக் வாசிக்கிற மாதிரி இருக்கா, சரக்கு வாங்க போறேன்ற. இவா எஸ் அம்பத் தெரியுமா? தெரியாதுப்பா. அவர் என்ன செஞ்சாருன்னா நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிச்சார். இந்த குறு நாடகத்துல ஒரு காலி இடத்துல உட்காரதுக்கு எல்லாரும் முற்பட்டாங்க. ஆனா அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்குன்னா யாரும் வரல. இது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கு, இடம் இருக்குன்னா எல்லாரும் வந்து அதுல உட்கார பங்கு கொள்ள வருவாங்க. ஆனா அதே இது ஒரு பிரச்சனை இருக்குன்னா யாரும் வரமாட்டாங்க. ஆனா கர்த்தரா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் வியாதி என்னும் உங்க இடத்த, சாபம் என்னும் உங்க இடத்த, பாவம் என்ற உங்க இடத்த, எல்லா தரித்திரம் என்ற இடத்தை எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்திருக்காரு. நம்ம இடத்த அவர் எடுத்துக்கொண்டார். இலவசமாய் அவர்கிட்ட பெற்றதை நம்ம மற்றவங்க கிட்ட பகிர்வோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல மகிழ்வோடு கொண்டாடுவோம். நன்றி.